பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு ஒரு டூர் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ரெகுலரா வாடிப்பட்டி, கொடரோடு, வத்தலக்குண்டு அந்த பாதையில தான் போவேன். வழக்கமா ஒரே பாதையில போய் போர் அடிக்குது. சரி ஒரு மாற்றமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உசிலம்பட்டி பாதை வழியா போனாங்க. ரோடெல்லாம் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. சரி ஆயிரத்தூரம் போயிட்டு இருக்கும்போது தோணிருச்சு தேவையில்லாம அந்த பாதையில வந்துட்டோம் போல அப்படின்னு. போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் பஸ். வழக்கம் போல நேம் போர்டு வந்து கையில தான் எழுதி போட்டிருந்தாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மாட்டுத்தாவணி, அருப்புக்கோட்டை, ஆரப்பாளையம், தேனின்னு போட்டிருக்காங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பேரை எம்ஜிஆர் நிலையம்னு மாத்தி பல வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் சொல்லும் போது நம்ம மாட்டுத்தாவணி தான் சொல்றோம். எல்லா பஸ்லயும் வந்து எம்ஜிஆர் நிலையம்னு ஓடிட்டு இருக்கும்போது இந்த பஸ்ல மட்டும் மாட்டுத்தாவணி எழுதியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. சரி இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பஸ்ஸை கிராஸ் பண்ணி நேரா போயிட்டேன். போயிட்டு இருக்கும்போது நல்ல பசி. சரி மலை ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு மலை ஏறிடுவோம். போற வழியில எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு முனியாண்டி விலாஸ் இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டு மலை ஏறுவோம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது செக் போஸ்ட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபுல்லா செக் பண்ணாங்க. என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். இல்ல கார்ல எதுவும் லிக்கர் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாரு. சார் எங்களுக்கு யாரும் குடிப்பழக்கம் இல்ல, நாங்க சும்மா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ஜாய் பண்றதுனாலே குடிக்கிறது தானே அப்படின்னாரு அவரு. அது அவருக்கா இருக்கும். இங்க இருந்து எதுவும் லிக்கர் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மலை மேல எதுக்கு ஒயின் ஷாப் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரு. இல்ல சார் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி கேன் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல, அதுலயும் தண்ணி இருக்கு, குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா பொல்யூஷன் சர்டிபிகேட் முடிஞ்சு போச்சு வண்டியில. அப்புறம் அங்கே ஃபைன் கட்டிட்டு தான் போக வேண்டியதாகி போச்சு. ஃபைன் கட்டினதுனால நல்ல மூடில் போயிட்டு இருந்தவங்க மூட் அவுட் ஆயிடுச்சுங்க. அதோட கவலையோட தான் போயிட்டு இருந்தான். சரி இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். அந்த கவலையோடய போயிட்டு இருக்கும்போது டம்டம் பாறை வந்துருச்சு. அங்கே போனவொடனே எலிவால் அருவி அதெல்லாம் பார்த்தவொடனே அந்த கவலையை மறந்துருச்சுங்க. திரும்ப பழையபடிக்கு ஹீல்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஜல்லுன்னு போயிட்டான். வேற எங்கேயுமே நிப்பாட்டல. மலைக்கு போயாச்சு. போனவொடனே நல்ல கூலிங்க, செம்மையா இருந்துச்சு. நேராக லேக்குக்கு தான் போயிருந்தான். போனவொடனே பசங்களை இறக்கி போட்டிங்கில் இறக்கி விட்டாச்சு. போட்டிங்கில் நல்லா சுற்றினோம். லேக்கை சுற்றி பலூன் ஷூட் பண்ணுறது வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 5 பலூனுக்கு 100 ரூபான்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு பாயிண்ட் வந்து கோடு போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு இங்கிட்டு தான் சுடணும். 5 பலூன் சுட்டுட்டா வந்து டெடி பேர் தருவேன் அப்படின்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு கண்ணை வாங்கினா அவர் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பச்சை பட்டாணி மாதிரி ஒன்று வைக்கிறாருங்க. அது ஈரமா இருக்கு. உள்ள வைக்கும் போதே வந்து மிளகு தக்காளி மாதிரி நசுக்கி தான் வைக்கிறாரு. அது சுட்டா அந்த பக்கம் புகை தான் வருது. அந்த பயர் தெரிச்சு காத்தோட காத்துல கலந்துருது. அப்புறம் எப்படி அது போய் பலூன்ல போய் அடிக்கும்? பயங்கரமான ஃப்ராடு வேலை. இருந்தாலும் அவர் தொழில் பண்றாரு. அதே சூசைட் பாயிண்ட்ல ஒருத்தவர் பலூன் ஷூட் பண்றது வச்சிருந்தாரு. அவர் வந்து நேர்மையா இருந்தாருங்க. காஞ்ச பேர் வச்சிருந்தாரு. அவனுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தான். சரி இதுக்கு மேல டயர்டா இருக்கு, வாங்க ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டான். ஒரு ரூம் எடுத்தாங்க. ஒன்றும் பெருசா கூட்டம் இல்லை. கூட்டம் இல்லாதனால ரூம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. ஒரு 3000 ரூபா வாடகைக்கு வந்து சூப்பர் ரூமுங்க. டபுள் பெட்ரூம், ஒரு ஹாலு. டபுள் பெட்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா 2 கட்டில், 2 பாத்ரூம், ஹீட்டர் வசதியோட. 2 பெட்ரூம்லயுமே டிவி இருந்துச்சு, ஹால்லையுமே டிவி இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். திரும்ப மறுநாள் காலையில் எந்திரிச்சு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவங்க எல்லாம் கிளப்பி கூட்டு போகிறக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கிளம்பி திரும்ப லேக்கை விட்டு தாண்டி அப்படியே உள்ள மோயர் பாயிண்ட்டுக்கு போனோம். மோயர் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஒரு போர்டு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஸ்ஸுக்கு வந்து 100 ரூபா, அதுவும் இந்தியன் பஸ்ஸுக்கு 100 ரூபா, ஃபாரின் பஸ்ஸுக்கு 1000 ரூபா, காருக்கு 50 ரூபா, இந்தியன் காருக்கு 50 ரூபா, ஃபாரின் கார் வந்துச்சுன்னா 500 ரூபா, 2 வீலருக்கு 20 ரூபா, ஃபாரின் 2 வீலர் வந்துச்சுன்னா 200 ரூபா. எல்லாமே 10 மடங்கு ரேட்டு கூடங்க. ஃபாரின் காரங்க வந்தாங்கன்னா எல்லாரும் சுற்றி பார்க்கறதுக்கு வர்றதுக்கு தான் வந்து சுற்றுலா தலமே இருக்கு. இல்ல ஃபாரின் காரங்களுக்கு வந்து 1000 ரூபா வாங்கினா தனியா ஒரு பாதையில விட போறீங்க? அதே பாதையில தானே போறேன். ரொம்ப கேவலமான ஒரு செயலை செஞ்சு வச்சிருந்தாங்க. சரி போவோம்னு சொல்லிட்டு அதை தாண்டி அப்படியே வந்துட்டோம். அதுக்கடுத்து அப்படியே உள்ள போயிட்டாங்க. மோயர் பாயிண்ட், பைன் மரக்காடு. மோயர் பாயிண்ட்லேயே வியூலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து குணா கோகை போவோம்னு சொல்லிட்டு போனாங்க. குணா கோகை தாங்க வேற லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லும் மிஸ்ட்டு. அப்படியே எங்கிட்டு திரும்பினாலும் பனி மூட்டமாக இருந்துச்சு. நல்லா சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல கூட்டங்க. எல்லா பேருமே குணா கோகையில் தான் இருந்தாங்க. சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாருமே. வர்றவன் பூரா கத்துறது ஒன்னே ஒன்று தான், சுபாஷ். எங்கே பார்த்தாலும் சுபாஷ், குட்டேட்டன் 2 பேர்த்தையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. முந்தையெல்லாம் யார் வந்தாலும் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்லைன்னு சொல்லி கத்துவாங்க. இப்போ சுபாஷ்னு சொல்லி கத்துறாங்க. அந்த படம் டைரக்டர் சொன்னது உண்மைதாங்க. குணா கோகைன்றது அதோட அடையாளம் இனிமேல் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால நல்லா இருந்துச்சு. எத்தனை தடவை போயிருந்தாலும் இந்த தடவை அந்த குணா கோகைக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருந்துச்சுங்க. அப்படியே அங்கே வந்து ஐஸ்கிரீமு, சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த டூரு.